ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் உங்கள் நவீன். ஸோ இன்னைக்கு என்னோட பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மந்தாவே பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில இருந்து எந்த ஒரு வேலையுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாம இருந்திருந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 2025க்கான அபிஷியல் ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் கூட்டுறவுத்துறையில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு ஒன் பை இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாதத்துக்கு கூடிய நண்பர்களும் நண்பைகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கூட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க ஒண்ணு தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 2, குரூப் 4, குரூப் 2 அண்ட் குரூப் 2 இயர்ஸ் இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல எஸ்எஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றீங்களா, இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்களா, இல்ல வருமான வரித்துறை, இல்லைன்னா வனத்துறை டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வழியாக பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நாங்களே சஜஸ்ட் பண்ணிக்கோம். நீங்க அதுல பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் அப்ளை பண்றதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா இதுதான். சோ இந்த வெப்சைட் மூலமா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 14/12/2024, அதாவது 5 நாட்களுக்கு முன்னாடில இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. 5/1/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி சொல்லிருக்காங்க. இது ரிட்டன் டெஸ்ட் மூலியமா ஸ்கில் டெஸ்ட் இந்த ரெண்டும் அடிப்படையில தான் எடுக்க போறாங்க. சோ இது வில் பி அனௌன்ஸ்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த கைட்லைன்ஸ் அப்ளை பண்றதுக்கான கொடுத்திருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி கேண்டிடேட் கிரியேட் லாகின் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இமெயில் ஐடி and பாஸ்வேர்ட் கொடுத்து ஓபன் பண்ணிக்கலாம். சோ இந்த எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் பத்தி டீடைல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது நோட்டிபிகேஷன். ஆல்ரெடி நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். சோ 14/12/2024 தான் கொடுத்திருக்காங்க. நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்குது. சோ டைரக்டர் போஸ்டிங் லெவல் 12க்கு பாத்தீங்கன்னா 78,200 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 2,09,200 சம்பளம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த டைரக்டர் போஸ்டிங் இருக்கு, நல்ல 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப் டு 50 இயர்ஸ் இருக்கவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி லெவல் 9க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 53,100 இருந்து 1,67,800 சம்பளம் கொடுத்திருக்காங்க. சோ பிஜி டீடைல்ஸ் நீங்க படிச்சிருக்கணும். அதே மாதிரி 55% மார்க் இருந்தாலே போதும். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அப் டு 35 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரி லெவல்ல 4 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. லெவல் 6க்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் 35,400 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1,12,400 கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து நீங்க படிச்சிருந்தாலே போதும் நீங்க எலிஜிபிள். அடிஷனல் குவாலிபிகேஷன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கணும். மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப் டு 35 வயசு இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கப்படுறது லோவர் டிவிஷன் கிழக்கு 2 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 19,900 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 63,500 கொடுத்திருக்காங்க. டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். 6 மாசம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பாக வச்சிருந்திருக்கணும் சொல்லிருக்காங்க. டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப் டு 25 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனுக்கு 1 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி லெவல் 1க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மாத சம்பளம் 18,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 56,900 கொடுத்திருக்காங்க. ஐடிஐ நீங்க முடிச்ச சர்டிபிகேட் இருந்தாலே போதும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட் ஒர்க் இருக்கணும். 30 இயர்ஸ் இருந்தாலே போதும் நீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 855 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சோ எஸ்பி பேங்க் மூலமா நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இந்த 855 இன்க்ளூட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட சேர்த்திருக்காங்க. இதுக்கான மெயின் தகுதி இந்தியனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோடைய அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா www.ncui.coop. இதுதான் அபிஷியல் வெப்சைட். இந்த அபிஷியல் வெப்சைட் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ற லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 5/1/2025 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சோ மறுபடியும் சொல்றோம், ஃப்ரெஷரா நீங்க லாகின் பண்றீங்கன்னா ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும். என்ன போஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க, சோ இது எல்லாமே இங்க இருக்குது.
இப்ப நீங்க லோவர் டிவிஷன்ல கொடுக்குறீங்கன்னா அது உங்களோட நேம் வந்து கொடுத்துருங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து சரி பண்ணிக்கோங்க. சோ அது நீங்க எதை வேணாலும் வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட இமெயில் ஐடி அண்ட் ஜிமெயில் ஹாட் மெயில் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி ரீடைம் வந்து இது பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர், சோ இந்த மெத்தட்ல தான் வந்து இருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர், அதே மாதிரி இதுக்கு எலிஜிபிலிட்டி இல்லையா எஸ் ஆர் நோவா அதை வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டாலே போதும் உங்களுக்கான லாகின் வந்து ஓபன் ஆயிடும். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. So thank you friends, thank you so much, all the best for your career.